கடவுள் கையால் எழுதின ஓலைச்சுவடி இந்த இடத்துல இருக்கு. ஈசனே தனது கைப்பட எழுதிய ஓலை சுவடிகளா? ஆவுடையார் கோவில் பொக்கிஷ பெட்டியில் இருப்பது என்ன? பக்தர்கள் நம்பும் அற்புத பின்னணி. இந்த இடத்துல தான் சிவபெருமான் தன் கையால திருவாசகத்தை எழுதின ஓலைச்சுவடி இருக்க இடம். மொத்தம் திருவாசக ஓலைச்சுவடி 3 இடத்துல இருக்கு. ஒன்று ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறைங்கிற ஆத்மநாத சுவாமி இந்த கோயில் இருக்க ஓலைச்சுவடியில என்ன எழுதியிருக்கு, என்ன அம்சம் இருக்குன்னா, சிவபெருமான் எழுதி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படிங்கிற வாசகத்தை எழுதின ஓலைச்சுவடி இந்த இடத்துல இருக்கு. சிவனோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு இந்த நபர் பேசியிருக்கிற வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை தி யூனிவர்ஸ் நடராஜா அப்படிங்கிற இந்த ஐடியில அவர் போஸ்ட் பண்ணிருக்காரு. வாழ்க்கையில ஒரு தடவை இந்த இடத்த வந்து பாத்துருங்க. ஏன்னா நம்மளுடைய ஆன்மாவை சுத்தம் செய்யக்கூடிய இடம். ஆன்மா ஒளி பெருகும், ஆன்மா அமைதி கிடைக்கும், ஆன்மாவுடைய பொலிவு நமக்கு கிடைக்கும். அத்தனை விதமான உடல் அப்படிங்கிற அமைப்பை தாண்டி நாதம் அப்படி, அதாவது நம்ம உள்ள இருக்க உயிருடைய வடிவத்தை உணர வைக்கக்கூடிய இடம் இந்த இடம். கடவுள் கையால் எழுதின ஓலைச்சுவடி இந்த இடத்துல இருக்கு. புதுக்கோட்டை திருப்பெருந்துறையில இருக்கிற ஆத்மநாதர் கோவிலுக்கு போயிருக்காரு. இந்த கோவில்ல திருவாசகத்தோட நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படிங்கிற ஓலைச்சுவடி 3 பிரிவுகளா பிரிக்கப்பட்டு இந்த கோவில்ல ஒன்னும், சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஒன்னும், புதுச்சேரியில இருக்கிற அம்பலநாதர் கோவில்ல இருக்கிறதாகவும் இந்த நபர் சொல்ற இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்தா ஆன்ம சுத்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் பேசியிருக்கிற வீடியோ பலரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. இந்த திருவாசக ஓலை சுவடிகளை ஈசனே அந்தனர் ரூபத்துல வந்து மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எழுதியதாக பக்தர்களால நம்பப்படுது. ஈசனே ஓலை சுவடிகளை எழுதியதற்கான சான்றுகளோ ஆவணங்களோ இல்ல, ஆதாரபூர்வமா இன்னும் நிரூபிக்கப்படல அப்படிங்கறதே நிதர்சனமான உண்மை. ஒரு ஓலைச்சுவடி இந்த அதாவது ஆவுடையார் கோயிலையும், 2வது சிதம்பரம் நடராஜர் கோயிலையும், 3வது புதுச்சேரியில அம்பலத்தடியார் மடம் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல இருக்கு. வாழ்க்கையில ஒரு தடவை வந்து பாத்துருங்க. நம்ம ஆன்மா பொலிவு பெறக்கூடிய இடம். நன்றி.